யோசுவா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். 5:14. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையில முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே, தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேச தொடங்கினவுடன், ஆண்டவர் நம்மோடு இடைப்பட தொடங்கினவுடன், தேவன் தூதன் மூலமா, ஊழியக்காரன் மூலமா எந்தோ ஒரு விதத்தில் நம்மோடு பேசப்பட்டவுடன் நம்முடைய உள்ளம் உணர்வடைய வேண்டும். அப்பதான் ஆண்டவராகிய தேவன் வரத்திலிருந்து கொண்டு வருகிற ஆசீர்வாதம் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். யோசுவா ஒரு தேவ தூதனுக்கு ஒப்பான ஒரு மனுஷன் வந்து நின்றதை கண்டவுடன், நீர் எங்களை சார்ந்தவனா மற்றவர்களை சார்ந்தவர்களா என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், இல்ல, உங்களுடைய சேனைகளின் அதிபதியாக வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டதும் யோசுவாவுடைய பணிவை பாருங்கள். முகங்குப்புற விழுகிறான். அவனுக்கு 16 வயசு இல்ல, 18 வயசு இல்ல, ஒரு பிராயம் தாண்டின மனுஷனாயிருப்பான். சிந்தித்து பாருங்கள். 40 வருஷம் பாலைவனத்துல நடத்துவதற்கு முன்னாலேயே உருவான ஒரு மனுஷன் என்கிட்ட கேட்டால் குறைஞ்சது ஒரு 60 வயசாவது ஆகியிருக்கும். ஆமென். அப்ப தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நேரே வந்ததும் அவன் வயசை அவன் மனசில் கொள்ளவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். ஆமென். இன்னைக்கு நமக்கு வானத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை இடியா வந்தாலும் சரிதான், இல்ல சொப்பனத்தில் வந்தாலும் சரிதான், தரிசனத்தில் வந்தாலும் சரிதான், படுத்த படுக்கையில இருந்துட்டு தான் கேட்போம், இருக்கிற நிலையில இருந்துட்டு தான் கேட்போம். பாருங்க, யோசுவா அப்படி அல்ல. யோசுவா எரிகை கோட்டையை உடைப்பதற்கு முத்த காரணம் ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது என்பதை அறிந்தவுடனே கர்த்தருடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்தார். நீயும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேர திருப்பி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை செய்த பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அனுகூலமாக இருக்கும்.